ஆடியில எல்லா நகைகளுக்கும் சேதாரத்துல 1% கம்மி. அது மட்டும் இல்ல, உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலாவும் தரும். ரெண்டையும் சேர்த்தா 2% மேல நகை விலையில சேவ் பண்ணுவீங்க. சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலையின் 221வது நினைவு நாளை ஒட்டி அரசு சார்பில் மரியாதை செலுத்தப்படுகிறது. அவரது திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்துகிறார்கள் அமைச்சர்கள். அமைச்சர்கள் ஆனந்த் மற்றும் ராஜ்மோகன் செங்கோட்டையன் ஆகியோர் தீரன் சின்னமலையின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்துகிறார்கள். சென்னை கிண்டியில் தீரன் சின்னமலையின் உருவப்படத்திற்கு அரசு சார்பில் மலர் தூவி மரியாதை செலுத்தப்படுகிறது. அமைச்சர்கள் ஆனந்த், ராஜ்மோகன், குமார், ராஜேஷ்குமார் ஆகியோர் மலர் தூவி மரியாதை செய்கின்றனர். ஈரோட்டில் அமைச்சர் செங்கோட்டையன் தீரன் சின்னமலையின் சிலைக்கு மரியாதை செலுத்துகிறார். 2 காட்சிகளையும் திரையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலையின் 221வது நினைவு நாளை ஒட்டி அரசு சார்பில் மரியாதை செலுத்தப்படுகிறது. சென்னை கிண்டியில் உள்ள தீரன் சின்னமலையின் உருவப்படத்திற்கு அரசு சார்பில் மலர் தூவி மரியாதை செலுத்துகிறார்கள் அமைச்சர்கள் ஆனந்த், ராஜ்மோகன், குமார், ராஜேஷ்குமார் ஆகியோர் மலர் தூவி மரியாதை செலுத்துகின்றனர். ஈரோட்டிற்கு அருகே ஓடா நிலையில் உள்ள மணிமண்டபத்தில் அமைச்சர் செங்கோட்டையன் மலர் தூவி மரியாதை செலுத்துகிறார். சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலையின் 221வது நினைவு நாளை ஒட்டி அரசு சார்பில் மரியாதை செலுத்தப்படுகிறது. மரியாதை செலுத்திய பிறகு அமைச்சர் ராஜ்மோகன் செய்தியாளர்களை சந்தித்தார். அதை பார்க்கலாம். இன்றைய தினம் வீர வணக்கம் செலுத்தி ஒரு மாபெரும் சுதந்திர போராட்ட வீரனை வணங்குகிறோம். சிவன்மலைக்கும் சென்னிமலைக்கும் இடையிலே ஒரு சின்னமலை இருக்கிறான் என்று வெள்ளையர்களுக்கு உணர்த்திய மாவீரன், அந்த ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக களமாடிய சுத்தமான ஒரு தீரன், எங்களுடைய பெருமதிப்பிற்குரிய ஐயா தீரன் சின்னமலை அவர்களினுடைய நினைவை போற்றுகிறோம். அவருக்கு மலர் தூவி மரியாதை செய்வதற்காக மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களும் கழக கண்மணிகளும் அத்தனை பேரும் ஒன்றாக வணங்கி நிற்கிறோம். அவரினுடைய நினைவுகளை நெஞ்சில் ஏந்துகிறோம். ஏதாவது கேள்வி இருந்தா கேட்கலாம். தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் மிக கடுமையான உழைப்பை செலுத்தி இரவு பகல் பாராது இந்த பட்ஜெட்டுக்கான வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஊர் மெச்சும் வகையில், உலகம் வியந்து பார்க்கும் வகையில் சிறப்பானது ஒரு நிதிநிலை அறிக்கை தயாராகி கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, எங்களுடைய மதிப்பிற்குரிய சட்டமன்ற உறுப்பினர்களும் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களும் அவர்களினுடைய துறை சார்ந்து, தொகுதி சார்ந்து, நலன் சார்ந்து தீவிரமாக அதற்கான பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. வெகு விரைவில் அதை நீங்க மன்றத்தில் பார்க்க முடியும். முதல்ல எனக்கே நானே இதை எதிர்பார்க்கல. முதலமைச்சர் செய்தது ஒரு இன்ப அதிர்ச்சியாக எனக்கு இருந்தது. பல இடங்களில் ஒரு சில விரும்பத்தகாத கோஷங்கள் எழுப்பினார்கள், பதாகைகள் வைத்தார்கள். மாண்புமிகு முதல்வர் அவர்களை கூட இழிவுபடுத்தி சில இடங்கள் பேசினார்கள். ஆனால் தாயுள்ளம் கொண்ட தலைவன், அந்த தாயுள்ளத்தோடு தன் மீது எந்த வசவாளர்கள் வசைப்பாடினார்களோ, வாழ்க வசவாளர்கள் அண்ணா வழியில் நீட்டுக்கு எதிராக போராடிய அத்தனை பேரினுடைய வழக்குகளையும் அவர் ரத்து செய்திருக்கிறார். இந்த நேரத்தில் ஒட்டுமொத்த மாணவர்களின் சார்பில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய சிரம் தாழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி இந்த போராட்ட களத்தில் இருக்கக்கூடிய அந்த மாணவர்களோடு ஒத்திசைவாக அவர்களின் உணர்வுக்கு மதிப்பளித்து தானும் இருக்கிறேன் என்பதை தான் தலைவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். அதனால மாண்புமிகு முதல்வருக்கு இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது என்னன்னாங்க, திட்டமிட்டு மாண்புமிகு அமைச்சர் கீர்த்தனா அவர்களின் மீது வன்மத்தோடு பொய் பரப்புரை செய்யப்படுகிறது. ஒரு வலைதளத்தில் கூட சில தகவல்கள் வெளியாகி இருந்தது. அது முழுக்க தற்போது இருக்கக்கூடிய கள நிலவரத்தை உள்வாங்காமல் அதை வெளியிட்டிருந்தாங்க. உண்மை என்னன்னா, என் நினைவு சரியா இருக்கும்னா, முதல் 3 மாதங்களில் இதற்கு முன்பு ஆட்சியாளர்கள் பெரிதாக எந்த தொழில் முதலீட்டையுமே ஈர்க்கல.
ஆனா மாண்புமிகு அமைச்சர் கீர்த்தனா அவர்களின் தலைமையில அந்த துறை முதல் 3 மாதங்களே மிகப்பெரிய முதலீடுகளை ஈர்த்திருக்கிறாங்க. அவங்க முதல் 6 மாதத்தில் தொட்ட ஒரு தூரத்தை கிட்டத்தட்ட 50 நாட்களில் அந்த துறை தொட்டிருக்கிறது. ஒரு பெண், ஒரு மாண்புமிகு அமைச்சர், ஒரு இளம் அமைச்சர், அவரினுடைய சாதனைகளை திட்டமிட்டு சிறுமைப்படுத்த முடியாது. அவர் சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். பேசும்போது நடிகர் கூட்டத்தின் பின்னால் போகிற கூட்டம்னு சொல்லி பேசுறாரு. நடிகருக்கும் தலைவருக்கும் வித்தியாசம் கூட்டம்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அவரே சினிமா துறையிலிருந்து வந்தவர் தான். இப்போ புரட்சி தலைவர் எம்ஜிஆர் யாரு, பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் யாரு, புரட்சி தலைவி அம்மா யாருங்க? திரையில் மட்டுமே நடிக்கக்கூடிய தலைவர் எங்களுடைய தலைவர். வேளாண் துறை அமைச்சர் பட்ஜெட் நகலை கொண்டு போய் திருப்பதியில வழிபட்டிருந்திருக்காரு. அதுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் வந்து கண்டனம் தெரிவித்திருக்காங்க. இதற்கு முன்பு அண்ணாரி வலயத்தில் அல்ல, கலைஞர் ஐயாவினுடைய அந்த ஒரு சமாதியிலேயே வைத்து அவர்கள் வந்து வழிபட்டு வந்தாங்க. இது வந்து அவருடைய ஒரு தனிப்பட்ட ஒரு இறை நம்பிக்கையை வந்து நாம வந்து அப்படி விமர்சனம் பண்ண முடியாது. இதற்கு முன்பு இது மாதிரி நடந்திருக்கிறது. பட்ஜெட்டுக்கு பின்பு கல்வித்துறையில என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் நீங்க எதிர்பார்க்கணும்? அரசு பள்ளியை பொறுத்த வரைக்குங்க, தற்போது இருக்கக்கூடிய அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மேம்படுத்தணும். கல்வித்துறையை நாம் 3ஆ பிரித்து பார்க்கிறோம். அதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள்: 1 மாணவர்கள், 2 ஆசிரியர்கள், 3 பள்ளிக்கூடங்கள். முதல்ல மாணவர்களுக்கு என்ன பிரச்சனை? ஊட்டச்சத்து பிரச்சனை. அவங்க நீண்ட நெடிய காலமா கார்போஹைட்ரேட்ஸை நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். செய்தியாளர்களின் பல்வேறு கேள்விகளுக்கு அமைச்சர் ராஜ்மோகன் பதிலளித்திருக்கிறார். பட்ஜெட் தொடர்பான கேள்விக்கும் கடுமையான உழைப்பை செலுத்தி பட்ஜெட்டுக்கான வேலைகள் நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்திருக்கிறார். ஆடி 18 வாங்கும் தங்கம் மகாலட்சுமியின் அருளை வீட்டிற்கு வரவேற்கும் மங்களத்தின் அடையாளம். இந்நாளை லலிதா ஜுவல்லரியின் பொன்னான ஆடி ஆஃபரோடு கொண்டாடுங்கள்.